பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க. தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளே மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால. இருப்பு தாழ்வு முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால. இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால. இருப்பு தாழ்வு முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால. இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. போனதால கவலையே இல்ல, சித்துனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதனால ரகபோத்த தந்தீங்க கிருபையினால. ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, சித்துனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதனால ரகபோத்த தந்தீங்க கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க. தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல்ல என் முன்னே வச்சீங்க. தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்னவர் இப்பொழுது உனக்காக திறந்த வாசல்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தொடர்ந்து செல் தேவ பிள்ளையே. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறியடித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன் என்று சொன்னவர் இப்பொழுது நீ நன்றி சொல்லி துதிக்கும் பொழுதே அதை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபைக்காக நன்றி.
ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே பதினாயிரங்களில் சிறந்த என் நேசரே சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே பதினாயிரங்களில் சிறந்த என் நேசரே அந்த அழக ஆராதிப்பேன் அந்த அழக போற்றிடுவேன் என் உள்ளத்தக்க வந்தவரே உம்மை என்னால் உயர்த்திடுவேன் அந்த அழக ஆராதிப்பேன் அந்த அழக போற்றிடுவேன் என் உள்ளத்தக்க வந்தவரே உம்மை என்னால் உயர்த்திடுவேன் சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே பதினாயிரங்களில் சிறந்த என் நேசரே சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே பதினாயிரங்களில் சிறந்த என் நேசரே சாயலினால் என்னை வணைந்தே உயிரை எனக்கு தந்தவரே சாயலினால் என்னை வணைந்தே உயிரை எனக்கு தந்தவரே அன்பினால் என்னை கவர்ந்தவரே அன்பினால் என்னை கவர்ந்தவரே இரவெல்லாம் உமக்காய் காத்திருக்கிறேன் பகலெல்லாம் உம்மை பாடுகிறேன் இரவெல்லாம் உமக்காய் காத்திருக்கிறேன் தாயைப் போல என்னை தேற்றுகிறீர் தகப்பனைப் போல என்னை சுமக்கின்றீர் உம்மன்பு போதுமே சையா உம்மன்பு போதுமே அந்த அழக ஆராதிப்பேன் அந்த அழக போற்றிடுவேன் என் உள்ளத்தை கவர்ந்தவரே உம்மை என்னால் உயர்த்திடுவேன் அந்த அழக ஆராதிப்பேன் அந்த அழக போற்றிடுவேன் என் உள்ளத்தை கவர்ந்தவரே உம்மை என்னால் உயர்த்திடுவேன் சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே பதினாயிரங்களில் சிறந்த என் நேசரே சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே பதினாயிரங்களில் சிறந்த என் நேசரே அந்த அழக ஆராதிப்பேன் அந்த அழக போற்றிடுவேன் என் உள்ளத்தை கவர்ந்தவரே உம்மை என்னால் உயர்த்திடுவேன் அந்த அழக ஆராதிப்பேன் அந்த அழக போற்றிடுவேன் என் உள்ளத்தை கவர்ந்தவரே உம்மை என்னால் உயர்த்திடுவேன்
உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே நெருக்கடி வேளையில் புகலிடமே நெருக்கடி வேளையில் புகலிடமே முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதேயும் எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதேயும் எதிரியும் கை ஓங்க விடாதேயும் எதிரியின் கை ஓங்க விடாதேயும் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே உன்னதமானவரே என் உறைவிடம் நீ
நீதானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை மறுபடியுமாக இந்த யூடியூப் மூலமாக சந்திக்க கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். விசுவாசத்துடன் நாம் இருப்போம். அங்கே ஹல்லேலூயா. இன்றைக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பாகத்தில் சங்கீதம் 103 10 11 12 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 103 10 11 12. தலைப்பு கிருபை. தேவனுடைய கிருபை பற்றி நான் பேச இருக்கிறேன். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், இதை வாசிக்கும் பொழுது 10வது வசனத்துல, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் பாவிகளாக இருக்கிறோம். ஒருவர் கூட பரிசுத்தமாக இல்லை. நாம் பாவிகள் இருந்த பொழுதும் தேவன் அதற்கு தக்கதாக நமக்கு தண்டனையை கொடுக்காதபடிக்கு ஆண்டவர் சொல்றாரு, நமது பாவங்களுக்கேற்றபடி தண்டனை தந்திருந்தால் நாம் மடிந்து போயிருப்போம். இப்ப நம்ம பாவமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டு இருந்தோம் என்றால், இந்த கிருபை இல்லைன்னா நம்ம என்ன செய்யறோம், அவரை தண்டிப்பாரு. தண்டித்தோம்னா நம்ம மரித்து போயிருப்போம். யாருமே உலகத்துல இருக்க முடியாது, பரிசுத்தவான்கள் யாரும் இல்லை. இருந்த பொழுதும் ஆண்டவர் சொல்றாரு, அந்த தண்டனையை அவர் கொடுக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்து கிருபையை நமக்கு கொடுக்கிறாரு. அந்த கிருபை இலவசமாக நமக்கு கொடுக்கிறாரு. வாசிக்கும் பொழுது, நாம் தகுதி இல்லாதவர்களாக இருந்த போதிலும் மனம் திரும்பும் போது அளவற்ற கிருபையால் மன்னிக்கிறார். பாருங்க, அவருடைய அன்பு ஆழம் அகலம் கிடையாது, தெரியுங்களா? அவ்வளோ பெரிய அன்பு. ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பும் போது, ஆண்டவர் சொல்ற, உனக்கு தகுதி இல்லை, நீ மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் சொல்ற, அளவற்ற கிருபையை உனக்கு தருகிறேன். ஆண்டவர் சொல்றது தெரியுதுங்களா? அப்ப அவருடைய கிருபையை நாம் இலவசமாக நாம் பெற்றுக்கொள்ள உடையவர்களாக நாம் இருக்கிறோம். ஏனென்றால் நாம் பாவிகளாக, அந்த பாவிகளுக்காக தான் நான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அப்பொழுது இலவசமாக அந்த கிருபையை நாம் கொடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். அதுதான் அங்க போட்டிருக்கு. மனம் திரும்பும் போது அளவற்ற கிருபையால் மன்னிக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, உலகத்திலே எவ்வளவுதான் நம்ம பரிசுத்தமாக வாழணும்னு நம்ம முயற்சி செய்கிறோம். பரிசுத்தவான்கள் ஒருத்தர் இல்லை. இருந்த பொழுது முயற்சி செய்யணும். பரிசுத்தமான வாழ்க்கையிலே வாழ்வதற்காக நம்ம என்ன செய்யணும், முயற்சி செய்யும் பொழுது, நம்ம பாவ அறிக்கையை அவரிடத்துல வைக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நமக்கு செய்ய நினைச்சதை கண்டிப்பாக அவர் செய்வார். இப்போ இவ்வளவு குற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தண்டனை கொடுத்தாக்க என்னது? இப்போ ஒரு ஜட்ஜி எடுத்துக்கங்க, வச்சிருக்கிறாங்க, நீதிபதியை உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்ப குற்றவாளி கூண்டில இருந்து எடுத்துட்டு வந்து அந்த குற்றவாளியை குறித்து பேசும் பொழுது அவருக்குரிய தண்டனை
நீதிபதி வழங்குறாரு. அப்ப நமக்கு நீதிபதியாக இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நீதியை நிலைநாட்டுகிற தேவனாக இருக்கும் பொழுது, நீ பாவ மன்னிப்பு பெறும் பொழுது, அங்க அவர் கொடுக்க இந்த உலகபரமான நீதிபதி என்ன செய்வாரு? பாவத்தின் சம்பளமான தூக்கு தண்டனையா ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்துருவாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பும் பொழுது என்னுடைய கிருபையால் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்றாரு ஆண்டவர். அந்த கிருபை இலவசமா நம்ம பெற்றுக்கொள்ளணும். தெரியுங்களா? எவ்வளவு அன்புள்ள தேவனாக இருக்கிறார் நம்ம இடத்துல. தெரியுங்களா? கர்த்தருடைய கிருபை எவ்வளவு பெரியது தெரியுங்களா? அல்லேலூயா. இதுல வாசிக்கும் பொழுது 11வது வசனத்துல, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. பாருங்க, இந்த பூமிக்கும் வானம் எவ்வளவு தூரமோ, பூமி எவ்வளவு கீழே, மேல வானம். இதுல நீங்க மெஷர் பண்ண முடியுங்களா? எவ்வளவு உயரம் இருக்குதுன்னு நம்ம அதை மெஷர் பண்ணி பார்க்க முடியுங்களா? முடியாது. அப்ப ஆண்டவர் அப்படியாக நமக்கு கிருபை கொடுக்கிறாரு. நம்ம பாவத்தை அப்படியாக மன்னிக்கிற தேவன். அப்ப அங்க போட்டிருக்கிறது அந்த வசனம், அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. இதனை கிருபை கொடுக்கிறாருன்னு வாங்கிக்கணும் முடியாதுங்க. ஆனா அவர் சொல்றாரு, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவாக இருக்கிறதாம். வானம் மேல கீழே பூமி அவ்வளவு பெரிதா இருக்கிறது அவருடைய கிருபை. அப்ப அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அதை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எப்பொழுதுமே நன்றி செலுத்த மறக்க கூடாது. அவர் செய்யற கிருபை, நம்ம கிருபை, அவரோட கிருபை நமக்கு இல்லைன்னாங்க நம்ம எப்படியோ போயிடுவோம். தெரியுங்களா? அதனால எப்பவும் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். லூக்கா 1வது அதிகாரத்தில் 28வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, 1:28 நாம் வாசிக்கும் பொழுது, கிருபை பெற்றவளேன்னு எழுதியிருக்குது. தெரியுங்களா? மரியாளானவள் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்து அவர் பெற்றெடுக்கிற அந்த மரியாள் அவளை வாழ்த்துறாங்க. பாருங்க, லூக்கா 1:28 வாசிக்கும் பொழுது, இயேசுவை பெற்றெடுக்கும்படி மரியாள் பெற்ற கிருபையை பாருங்க. கிருபை பெற்றவளே வாழ்க. பாருங்க, ஆண்டவர் அந்த 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றாய். பாருங்க, நம்ம மனிதர்களை ஆண்டவர் கிருபையை கொடுத்து அந்த மரியாளை இயேசுவை பெற்றெடுக்க, பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்து அந்த இயேசுவை பெற்றெடுக்க தேவன் கொடுக்கிற கிருபை மரியாளுக்கு. இந்த கிருபை எவ்வளவு பெரிது தெரியுங்களாங்க? நம்ம தகுதி இல்லாதவங்க தெரியுங்களா அவருடைய கிருபையை பெறுவதற்கு. இருந்தாலும் நம்மளை தகுதிப்படுத்துகிறார். மரியாளுக்கு அந்த தகுதியை கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுக்க. அப்ப தேவனிடத்தில் 30வது வசனம், லூக்கா 1வது அதிகாரத்தில் 30வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, தேவனிடத்தில் இருந்து நீ கிருபை பெற்றாய். இந்த கிருபையானது தேவனிடத்தில் இருந்து நமக்காக வருகிறது. இலவசமாக கொடுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. சங்கீதம் 103 நாம் வாசிக்கும் பொழுது, 103வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, சொன்னா இல்லைங்களாங்க, பூமிக்கும் வானத்துக்கு நம்ம மெஷர் பண்ணி அளவு பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிதான கிருபை ஆண்டவர் கொடுக்கிறாரா என்று வாசிக்கிறோம். அதை அளந்து பார்க்கிறவர்கள் ஒருவருக்குமே அளந்து பார்க்க முடியாது. ஏன்னா அது என்டையர்லி அவ்வளோ தெரியுதுங்களா? வானம் எங்கே இருக்கிறது, பூமி எவ்வளோ கீழே இருக்கிறது. அந்த உயரத்தை நம்ம அளவு பார்க்க முடியுமா? முடியாது. அவ்வளவு பெரிதான கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை பெரிதாய் இருக்கிறது. பெரியமானவர்களே,
யாருக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, தேவனுக்கு பயந்து நடக்கணும். ஏனென்றால் அவர் ஒருவருக்கு தான் தெரியும் நாம் என்ன செய்கிறோம், என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை. ஆ? பரலோகத்தில் இருந்து நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை விட்டு நம்ம எங்கப்பா, நீ பாதாளத்துல படுத்திருந்தா கூட நான் உன்னை பார்ப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர் கண்கள் பார்வைக்கு அவருடைய கண்களின் பார்வைக்கு நாம் தப்பி போகவே முடியாது. அப்படியாப்பட்ட தேவனை நாம் வணங்கி கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை அப்படியாக பெரிதாக இருக்கிறதுங்க. நம்முடைய வாழ்க்கையில இலவசமாக அதை பெற்றுக்கொள்கிறார்கள் பிள்ளைகள். எத்தனை பேர்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறோம் அந்த கிருபை பெறுவதற்காக. உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அவ்வளவு தூரத்துக்கு என்று ஆண்டவர் சொல்றாரு. பாவத்தை அறிக்கை பண்ணி அதை விட்டு விடும் பொழுதுதான் நம்ம அந்த கிருபை நமக்கு வருது, தெரியுங்களா? அப்ப சங்கீதம் 103வது சங்கீதத்துல நாம் வாசிக்கும் பொழுது, அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மேற்குக்கும் கிழக்குக்கும் பாருங்க, முதல்ல வாசித்தும் பூமிக்கும் வானமும் அது எவ்வளவு தூரம் தெரியுங்களா? அது மெஷர் பண்ண முடியாது. ஆனா மேற்குக்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரம் அதை மெஷர் பண்ண முடியுங்களா? பாருங்க, ஆண்டவர் சொல்ற வார்த்தை நம்ம கேட்கும் பொழுது எவ்வளவு தொலைவு தெரியுங்களா? அத விஞ்ஞானிங்க கூட கண்டுபிடிக்க முடியாது, தெரியுதுங்களா? அவ்வளவுக்கு ஆண்டவர் சொல்றாரு. மேற்குக்கும் கிழக்குக்கும் எப்படி சந்திக்க முடியுங்களா? மேற்கு கிழக்கு சந்திக்க முடியுமா? கிழக்கு மேற்கை சந்திக்க முடியுமா? எவ்வளவு தூரம் தெரியுங்களா? கிழக்கு மேற்கு அப்படி இருக்கும். அந்த ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவு தூரம் ஆண்டவர் சொல்றாரு. தேவன் நம்முடைய பாவங்களை அனைத்தையும் நம்மை விட்டு விலக்குகிறார். பாருங்க, அவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய பாவங்களை அவர் விலக்கி போடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான வசனம். நம்மள எவ்வளவு ஒரு ஆதரவான இந்த வசனங்கள் தெரியுங்களா? எப்படி நம்ம பாவம் செஞ்சிருந்தா ஆண்டவருக்கு விரோதமான காரியம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்ப சொல்றாரு. பாவம் மன்னிப்பை பெற்ற பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது அவருடைய கிருபை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், வானமும் பூமியும் எவ்வளவு தூரம், அவ்வளவாக ஆண்டவர் மன்னித்து மறக்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு அருமையான இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது எவ்வளவு நம்ம மனசுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குது, தெரியுங்களா? அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். எவ்வளவு அருமையான இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது எனக்கு என்ன இவ்வளவு ஆண்டவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரு, தெரியுங்களா? அப்ப இந்த பாவங்களை, சில பேர் இந்த பாவத்தை நினைக்கவே மாட்டுறாங்க. நான் செய்யறது பாவம் இல்ல, நான் செய்யறது சரி அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கெல்லாம் கிருபையே இல்லை, தெரிஞ்சுங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நம்ம உணர்ந்து இந்த பாவ அறிக்கையை பண்ணும் பொழுது ஆண்டவர் இடத்துல, அப்பா நான் உனக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டேன், என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிங்கப்பா, இனிமே நான் செய்ய மாட்டேன், உன்னுடைய பிள்ளைகளா நான் வாழுவேன், உன்னுடைய கிருபை எனக்கு கொடுத்தா போதுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனதார அவரிடத்துல கெஞ்சி கேட்கும் பொழுதுங்க ஆண்டவர் அதை தகுதிப்படுத்தி நமக்கு கொடுக்குறாரு, தெரியுங்களா? எவ்வளவு நல்லவர் தெரியுங்களா நம்ம ஆண்டவர். பழைய ஏற்பாடுல நம்ம படிச்சோமா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படியாக போட்டிருக்கிறது தண்டனைகள். பழைய ஏற்பாடுல நிறைய தண்டனை கொடுக்குறாரு ஆண்டவர், தெரியுங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்தப்ப அவருடைய கிருபை நம்மை தாங்கி வழி நடத்துகிறது. அல்லேலூயா. அதற்காக ஆண்டவருக்கு அனுதினமும் நாம் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கிருபையானது நாம் பெற்றுக்கொள்ள இலவசமான இந்த கிருபை, தகுதி இல்லாதவர்களுக்கு தகுதிப்படுத்துகிற இந்த கிருபை இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை இழந்து விடாதபடிக்கு நாம் பார்த்துக்கொள்வது மிகவும் நன்று. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்வோம், அவருக்கேற்ற பிள்ளைகளாக நாம் ஜீவிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. My beloved brothers and sisters, today as a Sunday service, I'm very glad to meet you all from the YouTube. God is so good. All the time God is so good. It's a God always being with us, seeing our needs,
and is giving His love to us, so that we must be thankful every moment. Today, the scripture reading has been taken from Psalm 103, verse 10, 11, and 12. When we read this, today the title was Grace, God Grace. When we read Psalm 103, verse 10, He does not punish us as we deserve or repay us for our sin and wrongs. You see, we are sinful people. No one is righteous in this world. But God always wants to give a grace. How do we get the grace? If according to our sin, God punish means we will die forever, But God says the grace is sufficient. How do we get the grace? If God punishes according to the wrong, then we cannot live. No one can live in this world. We are not entitled for His grace. No one is entitled for His grace, because everybody is a sinful people. But when we repent, you see the words, when we repent and come back, when we read these verses, praise the Lord, that we read chapter 103, Psalm, then we see the verse 10. He does not punish us as we deserve or repay us for our sin and wrongs. As high as the sky is above the earth, so great is His love for those who honor Him. You see, when you want to get a grace from God, it is sufficient for our life. It is freely God is giving to us. So when we read this, Psalm 103, as high as the sky, you see, the sky, high as the sky above the earth, we can measure. Can we measure the sky and the land? Cannot. It's so far, far away. Even a scientist also don't know how many miles and all that, So it is so far, He said, you cannot measure. It is so great. His love is to us, because He was so great to us. Those people wants to get the grace from God means they must honor our God, Lord Jesus Christ. We must honor our God. Simply you think you can get the grace. He is giving freely. But you must confess the sin and repent and come back. Then you will get the grace. And you also honor our God. This is what written in the Bible. So those people honor God. They will get the grace. That when we read Luke chapter 1 verse 30, when we read Luke chapter 1 verse 30, the angel said to her, "Don't be afraid, Mary. God has been gracious to you." You see,
the angel came and told that God's grace is upon you, your blessed mother. That's why she was blessed, because she was conceived by the Holy Spirit, and she gave birth to our Lord Jesus Christ. Such a God has given her the grace. So we are the human now, we are not entitled, but God is making us entitled to give that. So that remember that we must confess our sin and always honor our God. So that this kind of people, God says everybody can get the grace, but they must come back to the Lord and confess their sin and must honor our God Jesus. So like Mary, she got the grace from the Lord Jesus Christ. What about us? Freely, God is giving this grace to us, So that my Lord, that always we say thank you to Jesus. Always say praise the Lord. Your grace is sufficient in my life. Always we say that, because He is full of love, God is full of love. He wants to save His children. Because of God's grace upon Mary, that's why she has chosen as a nation of the mother. She is a blessed lady because she feared God. God has given her the graces. Psalm 103 verse 12, as far as the east is from west. East, west, can we see how many miles and all that? You see, whenever God says something, it is not measurable, It's so far, the distance. So that the Lord says, as far as the east from the west, so far the distance, remove our sin. He said He remove our sin when we confess the sin to the Lord. He said He will remove far as the east and west. How? You cannot measure. So that much of love God is giving to us. And how do we love our God? From the bottom of our heart, we want to please God. We be children of God. We want to do something for God. We must do. Such a wonderful God we have in our life, Don't you forget that. He came to this world for the sinners. Who will forgive the sin? Only God can forgive. So He came because of the sinners, to forgive their sin, cleanse them with His precious blood. He cleans. His precious blood only we clean, we become a perfect people. So He came for the sinners, but He hates sin. He came for the sinners people, but He hates sin, Remember that. Sin is a horrible things in our life, It will never make us come together with God. It is always there like a dirty dust, always touching us and make us wrong things to do, So these are the sins we have to confess. The Lord Jesus Christ says, come to me. He said, I am a God, You confess to me the sin. He said, sin no more. People goes to Lord Jesus Christ,
They cried and wept and said, Lord, forgive me. God forgive them. And he said, sins no more. We can read the Bible, many portions that he said, sin no more. Once he forgive your sin already, sins no more. Because he don't like sin. We must remember that. Such a great God we got. No one forgive your sin. Only the Lord Jesus Christ only can forgive your sin. Remember, in our life, we must live as a testimony people. We must be, he said to you, you must be like a salt. Without salt, the food won't be tasty, And he said, you be a light for the world. Light means it is can see brightness. He said such wonderful words that are written in the Bible. Light means it's that you are in the light means you won't commit the sin. You are in the light. So that Lord says you be a light. Be a testimony for the Lord Jesus Christ. Our life, whatever we live, it is all from God. It comes. The blessing comes from God. Think and see those days how our life now is our life. I always think, it is all comes from God. When we are pleasing God, we are children of God, the blessing always comes from God. No matter what it is, His blessing no one can block. So you must be always remember this and be honor our God always. Always be thankful to our God because His grace is unlimited. His grace is sufficient for us. How much you earn, how much you do things also. If you lost you don't have the grace, it's waste. Such a wonderful God that we got. So that my beloved children, always remember our Lord Jesus Christ, such a wonderful God to our life. So His grace is sufficient for us. Shall we pray? Our Heavenly Father, your grace is sufficient in our life, Lord. Your grace, we cannot measure, Lord. So that you love your children. You said, come back to me. Confess your sin to me. I will give the grace to you. We are not entitled for that, but the Lord, you are giving to us, God. Such a wonderful God you are. Bless your children, God. Let them come back to you, O Lord. Let them come back to you and confess the sin, honor you, and be thankful to God. So that, Lord, they won't lose their grace, God. Bless each and every one of them, Lord. I honor you, Lord, for this scripture, Psalm 103. Those people confess the sin. My grace is upon them. As your word says, Lord, bless us, God. Bless us, God. Thank you and praise you, Father, for this moment. Hallelujah. Hallelujah. Bless them, Lord. Bless them, Lord. Let them remember the Lord Jesus Christ wants to give us the grace is freely. I'm not entitled, but God wants to give me. Let each and every one of them want them to remember you, our Lord. Such a wonderful God. You love us so much. I want to thank you and praise you, Father. In Jesus' name I pray. Amen. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா.
உம்முடைய கிருபை போதுமானது ஆண்டவரே. தகுதி இல்லாதவர்களுக்கு தகுதிப்படுத்தி கர்த்தாவே உம்முடைய கிருபையை கொடுக்கிறீரே அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. பாவிகளாக நாங்கள் வாழும் பொழுது இந்த பாவிகளுக்காக என் தேவகுமாரன் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து எங்களுக்காக பாவ மன்னிப்பு அடைய நீர் வந்தீரே அப்பா. உம்மிடத்திலிருந்து அப்பா நாங்கள் பாவ மன்னிப்பு அடைந்த ஆண்டவரே மறுபடியுமாக பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. உம்முடைய கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உம்முடைய பிள்ளைகளாக வாழ கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. எங்கள் குடும்பங்களிலே நீர் வாசம் செய்கிற அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மிகவும் நல்லவர் ஆண்டவர். தெய்வமே எங்களை ஆசீர்வதிங்கப்பா. தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா தேவனை அவர்கள் உயர்த்துகிற பிள்ளைகளாகவும் துதித்து பாடுகிற பிள்ளைகளாகவும் ஆண்டவரே நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாகவும் அவர்களை நாவுகளை திறந்தருளும் ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை தகுதிப்படுத்தி உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Jesus. இனிதாய் வருந்தி அழைப்பார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே.
எழுந்து நின்று கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி. நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம்.